ஹாய், வெல்கம் டு சிம்பிள் லிவிங் ஸ்குவாட். இந்த வீடியோவில் நான் மீஷோவில் அண்டர் 250க்கு என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வாங்கியிருக்க மூணுமே உட்டன் ப்ராடக்ட் தான். அதோட ப்ரைஸ் நான் வீடியோவோட மிடில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னோட ஃபேவரட் கட்லரி ஸ்டாண்ட் தாங்க. நான் ஆர்டர் போடுறப்ப கொஞ்சம் யோசிச்சு தான் ஆர்டர் போட்டேன், நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வாங்கின மூணில் இதுதான் என்னோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த கட்லரி ஸ்டாண்ட் நல்லா நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கட்லரிஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஆணி அடிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன், பட் க்ளூ போட்டு ஒட்டி தான் கொடுத்துருந்தாங்க. வெளியே ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு, உள்ள வந்து வார்னிஷ் எதுவும் பண்ணல. அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராகவே இருந்துச்சு, உள்ள மட்டும் கொஞ்சம் ரஃபாக இருந்துச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் எல்லாம் போக 126க்கு வாங்கியிருந்தேன். செகண்ட் நான் வாங்கியிருக்கிறது சாப்பிங் போர்டு தான். ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. சாப்பிங் போர்டு எல்லாரும் வச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடாது, யூனிக்காக இருக்கணும், அதே சமயம் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து தான் வாங்கினேன். ரொம்ப யூனிக்காக வாங்கியிருக்கணும்னு கேட்டால் கிடையாது, பட் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் ரவுண்ட், ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓவல் ஷேப்பில் வாங்கியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியும் இல்லை பெருசும் இல்லை, மீடியமாக இருக்கும். 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த சாப்பிங் போர்ட் சிங்கிள் வுட்டில் பண்ணாமல் 3 வுட்டு சேர்த்து வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் இல்லாமல் மீடியம் வெயிட்டில் இருந்துச்சு. திக்னஸும் வந்து ஆவரேஜாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் எல்லாம் போக 252க்கு நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சாப்பிங் போர்டு தாங்க. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தான் வாங்கியிருந்தேன். பட் இப்போ இதை நான் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டேன். எனக்கு அவ்வளோவா இது பிடிக்கல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதோட கலர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் பார்க்குறதுக்கு பழைய வுட்டு மாதிரி இருந்தனால எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல இது. ஆனால் வந்து செம ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். குக் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டுறப்போ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா மீடியம் வெயிட், மீடியம் திக்னஸோட ஃபினிஷிங் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. 2 சாப்பிங் போர்டோட திக்னஸும் சரி வெயிட்டும் சரி சேமாக தான் இருந்துச்சு. பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. பட் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ரவுண்டை கம்பேர் பண்ணுறப்போ அதை விட ஓவல் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த சாப்பிங் போர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் எல்லாம் போக அரௌண்ட் 208க்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த மூணுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அந்த கட்லரி ஸ்டாண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.